வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் பற்றி தாங்க பேச போகிறோம். அவரை பற்றி என்ன தான் பேசுகிறது, மனுஷன் சாதிச்சிட்டாரு அப்படின்றது தான் சொல்லணும். எவ்வளோ சோதனைகள், எவ்வளோ தடைகள், எவ்வளோ பழி சொற்கள், எவ்வளோ அவமானங்கள், இதை எல்லாமே மீறி அவர் ஒரு தலைவனாக ஏற்கனவே உருவாகிட்டே இருந்தவர் இன்றைக்கி தலைவனாகவே நின்றுட்டாருன்னு தான் சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொருத்தருடைய கருத்து கணிப்புகள் எல்லாமே பார்த்துருப்போம். ஆனால் இங்கே இருக்கிற சேனல்ஸு, லோக்கல் யூடியூபர்ஸ் அவர் மேலே என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி பொறாமையோடு இருக்கிறவங்கெல்லாம் தவறுதலாக ரொம்ப கம்மியான இடங்கள்லாம் அது மாதிரிலாம் போடுறாங்க. அப்படி இல்லைங்க, பெரும்பான்மையான இடங்களை இவர் கைப்பற்றுவாருன்றது தான் உண்மை. தனி மெஜாரிட்டியில் ஆட்சி அமைக்க போகிறாரு. இவர் தான் நாளைய நம்மளுடைய முதல்வர் அப்படின்றது ஊர்ஜிதமாக இருக்குது. இவங்க எல்லாருமே வேற ஒரு பான்மையில் இருந்திருந்தாங்க. அதாவது விஜய் இவ்வளவுலாம் வாக்கு வாங்க மாட்டார் அப்படின்றதுலாம் இருந்தாங்க. ஆனால் இப்போ எல்லாருமே கப்சிப்புன்னு உட்காந்துருக்குறாங்க. அதுதான் உண்மை. ஏன்னா இவர் விஜய்க்கு வெளியில் அரசியல்வாதிகள் மூலமாக தான் எதிர்ப்பு இருந்ததுன்னு பார்த்தா, விஜயுடைய அன்பர்கள்னு சொல்லிக்கலாம், விஜயுடைய தோழர்கள் சொல்லிக்கலாம். தொண்டர்கள்ன்றதை விட எல்லாருமே அவருடைய தோழர்கள் மாதிரி, அவருடைய குடும்பத்தார் மாதிரி தான் இந்த எலெக்ஷனை எல்லாருமே பார்த்துருக்காங்க. எல்லாரோட ஒட்டுமொத்தோட கருத்து என்னவா இருந்தது, விஜய் ஜெயிக்கணும், விஜய் தான் சிஎம்மாக வரணும் அப்படின்றது தான் ஒரு ஒட்டுமொத்த கருத்தாக இருந்தது. இதனால் அவருடைய தோழர்களும் அவர்கள் வீடுகளில் கூட தாக்கப்பட்டதை, அதாவது கருத்து மோதல்கள் இருந்ததை நம்மளால் பார்க்க முடியுது. நாங்களும் அதை பார்த்துருக்குறோம், அதை அனுபவிச்சிருக்கோம். ஸோ இந்த கருத்து மோதல்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு முடிவு பண்ணி ஒரு தலைவன் இன்னைக்கு நமக்காக உருவாகியிருக்கிறாரு. அவர் ஏழை பங்காளனாகவும், ஏழைகளும் எளியவர்களும் அவருடைய மக்கள், அது ஏழையோ பணக்காரனோ, ஆனால் எல்லாருக்கும் ஈக்குவலான ஒரு சமத்துவ அரசியல்வாதியாக, அந்த அரசியல் செய்கிறவரா, நம்மளை ஆட்சி செய்கிறவரா, ஒரு நல்ல தலைவனாக இருக்கணும்ன்றது தான் எல்லாருடைய கருத்துமா இருக்குது. விஜய் அப்படி தான் இருப்பார். ஏன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர் இவராக தான் இருக்கும் அப்படின்றது அப்பட்டமான உண்மை, ஊர்ஜிதமான உண்மையும் கூடங்க. இதில் பார்த்தீங்கன்னா மற்ற பெரிய பெரிய சேனல்ஸ்லாம் இருக்குது இல்லையா, அவங்கெல்லாம் விஜயோடைய உண்மை நிலவரம் என்ன, அதாவது அவர் எவ்வளோ ஓட்டு வாங்கியிருப்பார், எவ்வளோ இடத்த அவர் கைப்பற்றி இருக்கிறாரு அப்படின்றத கரெக்டாகவே சொல்கிறாங்க. அதிக வாக்குகள் வாங்கி முன்னிலை பெறுறாரு, அவர் தான் சிஎம் அப்படின்றத அவங்க இன்டைரக்டாகவே சொல்லிட்டாங்க. ஆனால் இங்கே இருக்கிற லோக்கல் சேனல்ஸு, மற்றவங்க இந்த யூடியூபர்ஸ், இன்ஃப்ளூயன்சஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் என்ன சொல்கிறது, காசுக்கு விலை போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அவங்கெல்லாம் வேறு மாதிரி ஒன்று போட்டுட்ருக்காங்க. நமக்கு அதை பற்றி நம்மளுக்கு கவலையே இல்லை. ஏன்னா அவரே அறிக்கையில் இப்போ விட்டுருக்கிறாரு, விஜய் விட்டுருக்காங்க, என்னன்னா எதுவாக இருந்தாலும் நான் திரும்பவும் மக்களை சந்திப்பேன் அப்படின்னு. அதுக்கு நம்ம எல்லாமே சொல்கிறது ஒன்றா, எதுவாக இருந்தாலும் இல்லைங்க, நீங்கள் தான் ஜெயிக்கிறீங்க, நீங்கள் தான் முதல்வராகவும் ஆக போகிறீங்க, உட்கார போகிறீங்க அப்படின்றது தான் நம்மளுடைய கருத்திற்கு ஒட்டுமொத்த மக்களுடைய ஒருமித்த கருத்தாகவே இது இருக்குது. ஏன்னா விஜய் வரணும், விஜய் தான் சிஎம், ஒரு மாற்று கட்சி வரணும். ஏன்னா ஏற்கனவே இவங்களால நிறைய, அதாவது டிஎம்கே போனால் ஏடிஎம்கே, ஏடிஎம்கே போனால் டிஎம்கே, இவங்களால மக்கள் ஜோக்கர்ஸ் மாதிரி ஆகிட்டு இருந்தாங்க. மக்கள் ஒரு கோமாளி மாதிரி, இவங்கெல்லாம் ஜாலியாக இருப்பாங்க, மக்கள்லாம் கோமாளி மாதிரி இருந்துட்டு இருந்தாங்க. இவங்க நம்மளை பார்த்து சிரிச்சுட்டு இருந்தாங்க, ஒரு எகத்தால சிரிப்புல. அதாவது என்னன்னா, எப்படி வேணா 5 வருட ஆட்சி எப்படி வேணா பண்ணுவாங்க. கடைசி நாட்களில் பார்த்தீங்கன்னா அதை செய்கிறேன், இலவசம் 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 சொல்லி மக்களை 500-1000 ரூபாய்க்கு விலைக்கு வாங்குறாங்க. 500 ரூபா ஒருத்தனுக்கு கொடுத்துட்டு அவன் ஓட்டை போட்டான்னா ஒரு நாளைக்கு 35 பைசா. இதுக்காக தன்னுடைய தன்மானத்தை விற்கிறாங்க, இப்படி கூட சொல்லலாம். இப்படி தான் நடந்துருந்தது இவ்வளோ நாட்களாக. ஆனால் இப்போ லஞ்சமே இல்லாத நடக்கும். இப்போ நம்ம படம்லாம் பார்க்குறோம், இந்த நம்ம விஜயகாந்த் சார் ஒரு படம் நடிச்சிருப்பார், லஞ்சம் வாங்கினா பயங்கரமாக இருக்கும்போது அதெல்லாம் நம்ம ரசிக்கிறோம். அதை நம்ம நாட்டில் உண்மையாக நடந்தால் எப்படி இருக்கும், அதை கொஞ்சம் யோசிக்க மாட்டேங்க. நான் நடத்தி காட்ட நான் வரேன் அப்படின்னு ஒருத்தர் வந்திருக்கிறாரு. அப்போ அவருக்கு தானே நம்மளோட சப்போர்ட் எல்லாமே கொடுக்கணும். அதனால தான் நாம் எல்லாருமே சேர்ந்து மக்களால் ஒரு தலைவனை உருவாக்கி இருக்கிறோம். ஸோ மக்களுடைய அன்புக்கு அவர் கட்டுப்பட்டவராக இருக்கிறார். அதனால் மக்களுக்காக அவர் செய்வாருன்ற நம்பிக்கை இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தாவேக்கா அந்த அலுவலகத்தில் பனையூரில் அவர் தாவேக்கா கொடியை ஏற்றி இருக்கிறாரு. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு மீட்டிங் ஒன்று போட்டு அவங்கள எல்லாரையுமே, அதாவது யார் யாரெல்லாம் இதுக்குள்ளே இருக்காங்களோ அவங்கள எல்லாம் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் வச்சுருக்காரு. இதில் இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, 4ஆம் தேதி எலெக்ஷனு, அப்போ எலெக்ஷன்ட்ட அந்த கவுண்டிங்கில் யாரெல்லாம் வின்னானாலும் சரி எல்லாரும் 233 அந்த இப்போ உள்ளே இருக்கிற கேண்டிடேட்ஸ் எல்லாருமே இங்கே பனையூரில் ஆஜராகணும். ஏன்னா
இவங்களுடைய இதுவை பார்த்துட்டு விலைக்கு வாங்குறதுக்கு நிறைய பேர் குதிரை பேரெல்லாம் நடக்கும். அதனால் எல்லாரும் வந்து சேருங்க அப்படின்றத விஜய் வந்து நாசுக்கால பகிரங்கமாக வந்து அறிவிச்சிருக்காரு. இந்த மாதிரி ஸ்ட்ரிக்டாக இருக்கிறது நல்லது தான். ஏன்னா விஜயகாந்தோட விஷயத்திலேயே நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். கேப்டன் வந்து அது மாதிரி நிறைய பேரை நம்பி இருந்தார். ஆனால் ஏடிஎம்கே டிஎம்கே இவங்கெல்லாம் மோஸ்ட்லி டிஎம்கே என்ன பண்ணிட்டாங்க, அவங்களுடைய எம்எல்ஏக்கெல்லாம் இவங்க வந்து விலைக்கு வாங்கிடுற இது எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அது மாதிரி எந்த தவறும் இதில் நடக்காதுன்றது தான். ஏன்னா விஜயோட முகத்துக்காக தான் அந்த ஓட்டே. விஜய்க்கு வந்து பக்கத்தில் நின்று ஓட்டு வாங்குறவங்க எல்லாருமே விஜயோட முகத்துக்காக தான் மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க அவங்களுக்கு. அந்த நன்றியோட விஜய்க்கு அவங்க விசுவாசமாக இருந்தால் போதும்ன்றது தான் மக்களுடைய கருத்தாக இருக்குது. அப்படி விஜய்க்கு அவங்க விசுவாசமாக இல்லைன்னா மக்கள் யாருன்றதை அவங்களும் பார்ப்பாங்க. விஜய் டிவிகே தலைவர் இவர் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்காக உருவாக்கப்பட்ட தலைவர். அவர் எப்போ பிறந்தாரோ அப்போவே வந்து கடவுள் வந்து இவரை நமக்காக மக்களுக்காக உருவாக்கியிருக்கிறார் அப்படின்றது தான் நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா எந்த மத சாயமும் பூசாத ஒருத்தராக இருக்கிறாரு. ஸோ இதை தான் மக்கள் விரும்புகிறோம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு ரட்சகன் வருவாரா அப்படின்றத எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அரசியலில் இவங்க அப்படி பண்ணுறாங்க, அவங்க அப்படி பண்ணுறாங்க, மக்களை இவ்வளோலாம் கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படின்னு. இப்போ மக்களுக்கேற்ற ரட்சகனாக ஒருத்தர் வந்து கடவுளா காட்டி நமக்கான தலைவரா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவரா விஜய் அவர்கள் வந்திருக்கிறாரு. அதனால விஜய்க்கு நாளைய முதல்வருக்கு, அதாவது இன்றையே அவர் முதல்வர் தான் அப்படின்றது தான் எங்களுடைய கருத்தா இருக்குது. உங்களுடைய கருத்துக்களும் அப்படித்தான் இருக்குது. அவரை நம்ம எல்லாருமே வாழ்த்தி வரவேற்போம். முதல்வர் அரியணையில் அவர் அமர்வதை பார்த்து கண்டுகளிக்க நாங்கள் எல்லாம் தயாராக இருக்கோம். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.